Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் மூலமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நீட் கவுன்சிலிங் பற்றினா எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக உதவும். போத் வந்து எஸ்கியூ அண்ட் ஏஐக்கு, அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பற்றியும் அதே மாதிரி ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பற்றியும் தெளிவான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரியா, அதனால் ரெகுலராக நம்ம வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது நமக்கு வந்து ஜூன் 14th வந்து ஒருவேளை ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நாம அடுத்து வந்து கவுன்சிலிங்க்கு நம்ம ரெடி ஆகணும். சரியா, அப்ப கவுன்சிலிங் நம்ம ரெடி ஆகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்பயே நம்ம என்ன பார்த்தா தேடி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரியா, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பேருக்குமே தேவையான எசென்சியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீட் 2025 அட்மிட் கார்டு வந்து நமக்கு கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். அதை நீங்க எடுத்து வச்சுங்க. சரியா, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அதாவது ஒரு போட்டோ காப்பி வந்து நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயில்ல நீங்க போட்டு வச்சுட்டாலும் சரி, இல்ல கூகுள் டிரைவ்ல நீங்க போட்டு வச்சுட்டாலும் சரி, அது உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ் ஆயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் நீட் 2025 பாத்தீங்கன்னா அதோட ஸ்கோர் கார்டு, அதாவது ரிசல்ட் வந்தோடனே நமக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம என்ன பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும், அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீட், அதாவது 10th மார்க் ஷீட், சாரி நீட் கிடையாது, உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். சரியா, அதோட போட்டோ காப்பி நமக்கு கண்டிப்பா அவசியம். அதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், அதையும் நீங்க தெளிவா நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வேலிட் போட்டோ ஐடி ப்ரூஃப். சரியா, இது வந்து என்னவா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் அபிஷியலா கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லாட்டி பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. போட்டோ ஐடி வந்து ரொம்ப அவசியம். சரியா, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். சரியா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். அதோட வந்து நீங்க எந்த டேட்ல அந்த போட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல அதை பத்தி நான் தெளிவா நினைச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம கொடுப்போம். சரியா, அதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிபிகேட். சரியா, அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா நீங்க போறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். சரியா, அது ரொம்ப முக்கியம். ஓபிசி, என்எல்சி நம்ம சொல்லுவோம், அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். இல்ல நீங்க வந்து ஸ்டேட் கோட்டா நீங்க போறீங்க அப்படின்னா நம்ம நார்மலா நமக்கு கையில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் போதுமானது. இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்ம என்ன பண்ணா டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்ல நம்ம வாங்கியிருக்கணும். அதாவது QR கோடு வந்து இருக்கும், அதை ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அதையும் நீங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப டிசபிள் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட், அதாவது என்னென்ன சர்டிபிகேட் வந்து டிசபிள் பர்சனுக்கு இருக்கோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் மஸ்ட். இதெல்லாம் எல்லா விதத்துக்குமே நமக்கு தேவைப்படுறது இல்ல. அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்ப எந்த கேட்டகரியில இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கணும். இப்போ வந்து மைக்ரேஷன் சர்டிபிகேட், அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிபிகேட் வந்து நமக்கு அதாவது அவசியமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது PWD சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஃப் யூ ஹேவ் எ டிசபிலிட்டி யூ வில் நீட் எ சர்டிபிகேட் ஃப்ரம் தி ரெகனைஸ்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி. அந்த PWD சர்டிபிகேட் வந்து நீங்க என்ன வாங்கணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட், அதாவது NRIல நீங்க இருக்கீங்க. சரியா, NRI கோட்டால இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் யூ மே, அதாவது நீடட் டு ப்ரொவைட் டியூரிங் தி அட்மிஷன் ப்ராசஸ். சரியா, இது வந்து அட்மிஷன் ப்ராசஸ் அப்ப நீங்க கொடுத்தா போதுமானது. கவுன்சிலிங் அப்ப நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே கையில வச்சுக்கணும். அதாவது கீப் போட்டோ காப்பீஸ். அதாவது உங்களோட போட்டோ காப்பீஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லா சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி நம்ம சொல்லுவோம், அது எல்லாமே எப்பயுமே நீங்க கையில வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது யூ வில் நீட் டு பிரசன்ட் தி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் டூரிங் தி கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்டேட்டட் டாக்குமெண்ட், என்ஷூர் ஆல் அப்டேட்டட், அதாவது யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வேலிட் அண்ட் அப்டேட்டட். அதையும் என்ன பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏன் அப்டேட்டட்னு சொல்லி கேட்கறாங்கன்னா, இப்போ ஆதார் கார்டு வந்து நீங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்டேட் பண்ணிடுங்க. சரியா, ஏன்னா 10 இயர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஆதார் கார்டு 10 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா அப்டேட் பண்ணணும். அது சும்மா ஒரு 10 நிமிஷம் வேலை தான். சரியா, அதையும் நீங்க அப்டேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வேலிட் அப்டேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அவசியமானது. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.